பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஒரு மதிய உணவு வேளையில் ஒரு 100 பேர் அளவு ஒரு அரங்கில் கூடியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கி இருக்கிறது என்றால் அது இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய தொடர்ச்சியான இயக்கம் என நம்புகிறேன். குறிப்பாக அம்சப்பிரியா, பூபாலன், சோலைமாயவன், ஜெயக்குமார், ரமேஷ், செந்தில்குமார், இப்படி பல நண்பர்கள். இந்த பொள்ளாச்சிக்கு நிறைய பெருமைகள் இருக்கிறது. பெரிய வணிக கூடங்கள் இருக்கிறது, பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள், வணிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் எங்களுக்கு தெரிந்தது என்று இல்லை, வாசிக்கின்ற அனைவருக்கும் தெரிந்த பெயர்களாக இந்த பொள்ளாச்சி அடையாளம் காட்டுவது அம்சப்பிரியா, பூபாலன், சோலைமாயவன், ஜெயக்குமார், செந்தில்குமார் இத்தகைய நண்பர்களைத்தான். அன்பான நண்பர்களே, ஒரு படைப்பு அனுபவ உரை என்று பேச அழைத்திருக்கிறார் அம்சப்பிரியா. படைப்பு என்பது ஒரு பெரிய சொல், அது ஒரு மதத்தோடு தொடர்புடைய ஒரு சொல். நான் இப்படி ஒரு கவிதையை, சிறுகதையை, நாவலை ஒரு படைப்பு அப்படின்னு சொல்கிறாம ஒரு நவீன சிந்தனை இன்றைக்கி அதை பிரதி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு பழக்கிருக்குது. ஏன்னா படைப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அதிகாரம் உருவாகுது. சொற்கள் வழியாகத்தான் அதிகாரத்தை சமூகத்தில் நிலைநிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறது அமைப்பியல்வாதம். ஏன்னா ஒருத்தவங்களை நில்லு, இதை செய்யாத, இப்படி கட்டளையிடுறது எல்லாமே சொற்கள் தான். அது சட்டம் வழியாக இருக்கலாம், விதிகளின் வழியாக இருக்கலாம். இப்படி சொற்கள் தான் ஒரு சமூகத்தில் அதிகாரத்தை செலுத்துது. அந்த சொற்களை மூலக்கூறாக கொண்டு எழுதப்படக்கூடியவை தான் இலக்கியங்கள். அது கவிதையாக இருந்தாலும், சிறுகதையாக இருந்தாலும், நாவலாக இருந்தாலும். அப்போ இந்த சொற்களில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை நாம் விளக்க வேண்டும் அப்படின்னு அமைப்பியல்வாதம் சிந்திக்குது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவிதையை, ஒரு நாவலை, ஒரு இலக்கிய படைப்பு அப்படிங்கிற நிலையிலிருந்து விலகி அதை ஒரு பிரதி அப்படின்னு சொல்லி, டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம் எதுக்காக எழுத வேண்டியிருக்குது? அது கவிதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், ஒரு புனைவாக இருக்கலாம். இப்போ இங்கே 100 பேர் அமர்ந்திருக்கிறோம். இந்த 100 பேர் அருகருகே அமர்ந்திருக்கிறோம், உடல் அளவில் அருகருகே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நாம் மனதளவில் பல கிலோமீட்டர்கள், பல மீட்டர்கள் விலகி இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிந்தனை இருக்குது. நாம் ஒரே வீட்டிற்குள் வசிக்கிறோம், ஒரே நகரத்தில் வசிக்கிறோம், ஒரே பள்ளியில் பயில்கிறோம், ஒரே வகுப்பறையில் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இடைவெளிகள் மிக தூரமாக இருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் கட்டிலில் அருகருகே படுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் பல்லாயிரக்கணக்கு அளவிலே அவர்கள் எதிரெதிர் திசையிலே அவருடைய எண்ணங்கள் இருக்கிறது. மனிதர்கள் நிரம்பி வாழக்கூடிய ஒரு நகரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அளவற்ற தனிமையில் இருக்கிறார்கள். அது வீடாகட்டும், பள்ளியாகட்டும், நிறுவனங்களாகட்டும், இப்படி ஒவ்வொரு மனிதரும் கூட்டமாக இருக்கின்ற அதே வேளையில் நாம் ஒரு அளவற்ற தனிமையில் இருக்கின்றோம். மனிதர்களுக்கிடையே இந்த தனிமை எப்படி உருவானது? அன்பின் போதாமை ஏன் நமக்குள்ளே இருக்கிறது? நாம் ஏன் ஒரு உயிரிகளாக ஒன்றிணைய முடியாமல் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்கிறோம், ஆசிரியராகவும் மாணவர்களாகவும் இருக்கிறோம், ஒரே நகரத்தில் வாழ்கிறோம். நாம் வெவ்வேறு சாதிகளின் பிரதிநிதிகளாக நாம் ஏன் விலகி இருக்கிறோம்? ஒரே உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் ஒவ்வொரு தேசமும் மிகப்பெரிய ஆயுதங்களுடைய துணை கொண்டு வாழ்கிறது. இங்கே எண்ணற்ற துப்பாக்கிகள் இருக்கிறது, கனரக துப்பாக்கிகள் இருக்கிறது, ஏவுகணைகள் இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திடமும் அணுகுண்டு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தேசமும் பயந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் பயந்தபடி இருக்கின்றார்கள்.
இந்த ஆயுதங்கள் நம்மை பாதுகாக்கும் என மனிதர்கள் நம்பினார்கள். 2 உலகப் போர்கள் அந்த நம்பிக்கையை தவிடுபடியாக்கியது. இந்த மனிதர்களை ஆயுதங்கள் பாதுகாக்காது, இந்த அரசு பாதுகாக்கும் அப்படி என்று மனிதர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இந்த அரசு தான் கோவிட் காலத்தில் மனிதர்களை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடக்க விட்டது. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விளக்கேற்ற சொன்னார்கள், கைத்தட்ட சொன்னார்கள், ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் போல் அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனால் இந்த அரசு நம்மை பாதுகாக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, கோர்ட்ஸ் பாதுகாக்கும், இங்கே நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு டிசம்பர் 6 ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழக்கூடிய ஆலயத்தை இடித்தாங்க. அந்த ஆலயத்தை இடித்தவர்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம் அப்படின்ட்டு இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. அப்போ நாம் நீதிமன்றம் இங்கே மனிதர்களை, இந்த குடிமக்களை பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் இல்லாமல் போகும். ஆயிரக்கணக்கான பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்களுக்கு நீதி கிடைக்கல. அதுபோல தீண்டாமைக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்ட பல மனிதர்களுக்கு இங்கே நீதி கிடைக்கல. குஜராத்தில் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சிறுபான்மை மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கல. அப்போ இந்த நீதிமன்றங்கள் பாதுகாக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த நீதிமன்றங்களும் மனிதர்களை கைவிடுகின்ற நிலை தான் இருக்குது. அப்போ ஒரு தேசத்தை இராணுவம் பாதுகாக்கும், அரசு பாதுகாக்கும், சட்டம் பாதுகாக்கும், காவல்துறை பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவை எல்லாமும் ஒரு கைவிடப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. அப்போ ஒரு தேசத்தை எது பாதுகாக்கிறது, ஒரு தேசத்தை எது ஆற்றுப்படுத்துகிறது, ஒரு தேசத்தினுடைய பண்பாட்டை எது தீர்மானிக்கிறது, ஒரு தேசத்தினுடைய நீதியை எது வடிவமைத்து தருகிறது, எது ஒரு மனிதனுடைய மனதில் அன்பின் ஊற்றை திறக்கிறது, எது ஒரு மனிதனுடைய மனதில் அநீதி நடக்கும்போது பொங்கி எழுந்து போராட தூண்டுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவிதைகள் தான் ஒரு சமூகத்தில் இத்தகைய வேலைகளை செய்திருக்கு. இன்று நாம் நினைக்கிறோம் கவிஞர்கள் வறுமையால் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே கவிஞர்களுக்கு வறுமை அப்படிங்கிறது கிடையாது. நாம் ஒரு மைய நீரோட்ட சமூகம் வறுமை அப்படின்னு எதை நினைக்குதுன்னா பொருள் மட்டும்தான் நினைக்குது. பொருள் இல்லைன்னா அவங்க வறியவர்கள் அப்படின்னு நினைக்குது. ஆனால் இந்த சமூகத்திற்கு எழுத்தாளர்கள், கவிஞர்கள் கொடையாளர்களாக இருக்கிறாங்க. இன்றைய வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு, நீங்கள் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக மனிதருக்கு ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு வள்ளுவனுடைய குரல்லேருந்து சொல்கிறீங்க, ஒரு ஔவையினுடைய ஆத்திச்சூடியிலேருந்து ஒரு வரியை சொல்கிறீங்க, ஒரு கொன்றை வேந்தன்லேருந்து ஒரு வரியை சொல்கிறீங்க, ஒரு நாலடியார்லேருந்து ஒரு வரியை சொல்கிறீங்க. வில்லேர் உழவர் பகைகுளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அப்படின்ட்டு சொல்கிறேன், வள்ளுவர் சொல்கிறார். அப்போ எந்த ஒரு சமூகமும் ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு கவிஞனுக்கு அளவற்ற ஒரு மதிப்பை தந்து வந்திருக்கிறது. அது ஏன் அப்படி ஒரு மதிப்பை தருகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பாரம்பரியம் உடைய ஒரு சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். இந்த உலகத்தில் பல மொழிகள் தோன்றாதற்கு முன்பாகவே, ஒரு பிரெஞ்சு தோன்றதுக்கு முன்னாடி, ஒரு ஆங்கிலம் தோன்றுவதற்கு முன்னாடி, இந்தி தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த ஒரு பழம் மொழி செம்மொழி தமிழ். உலகத்தில் ஒரு செம்மொழின்னு சொல்லணும்னா சீன மொழியை சொல்கிறாங்க, ஈப்ரு மொழியை சொல்கிறாங்க, லத்தீன் மொழியை சொல்கிறாங்க, கிரேக்கத்தை சொல்கிறாங்க. இதை விடவும் பழமையான மொழி தமிழ் மொழி. ஏன்னா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கிரேக்கத்தை, லத்தீன் மொழியை நம்மளால் இப்போ இன்றைக்கி படிக்க முடியாது. அது வழக்கொழிந்து போய்விட்டது. சமஸ்கிருதம் மாதிரி வழக்கொழிந்து போய்விட்ட மொழிகளாக அது ஆயிட்டது. ஆனால் இன்று நாம் தொல்காப்பியத்தை படித்து புரிந்து கொள்கிறோம், திருக்குறளை படித்து புரிந்து கொள்கிறோம், சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு, 8 தொகை, 18 கீழ்கணக்கு போன்ற நூல்களை படித்து நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்போ தமிழில் ஒரு தொடர்ச்சி இருக்குது, ஒரு வளர்ச்சி இருக்குது.
ஒரு பயன்பாட்டு தன்மை அது தொடர்ந்து இருக்குது. இன்றைக்கி திருக்குறளை படிக்க நமக்கு ஒரு சின்ன ஒரு 8வது படிக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு கூட திருக்குறளில் இருக்கிற வார்த்தைகளை பொருள் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவு தமிழ் நாள்தோறும் வளரக்கூடிய ஒரு மொழியாகவும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மொழியாகவும் இருக்கிறது. இத்தகைய ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு தமிழ் பரப்பிலிருந்து ஒரு சிற்றூரிலிருந்து பிறந்த நான் கவிதை எழுத வேண்டிய அவசியம் எங்கு வந்தது? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்கிறேன், இவ்வளவு சங்க இலக்கிய புலவர்களுடைய காலம் வேறாக இருக்கிறது, என்னுடைய காலம் வேறாக இருந்தது. சங்க இலக்கியத்தில் 50க்கு மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் பாடல்கள் எழுதினாங்க. அதில் சமூகத்தினுடைய பல அடுக்குகளில் இருந்தும் கவிஞர்கள் தோன்றி கவிதைகள் எழுதியிருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 200 ஆண்டுகள் முன்பாக இந்த தமிழில் எல்லாரும் எழுத முடியும், எல்லாரும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி இருந்தது. இங்கே பெண்கள் எழுத முடியல, பெண்கள் படிக்க முடியல, பெண்கள் பள்ளிக்கூடம் போக முடியல. இப்போ இன்றைக்கி மாறி இருக்கு அந்த நிலைமை. ஆனால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண் கவிஞர்கள், ஔவை, வெள்ளி வீதி, காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், இப்படி எழுதின ஒரு தமிழ் சமூகத்தில் பெண்கள் படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. தலித்துகளை பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே விட முடியாத ஒரு சூழல் இருந்தது. உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் ஒரு பஸ்ஸில் ஏறி பயணம் செய்ய முடியாது. நாடக கொட்டைகளில் அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி இங்கே குஷ்டரோகிகளும் தாழ்த்தப்பட்டவர்களும் அனுமதி இல்லை அவங்களுக்கு அப்படின்னு அந்த டிக்கெட்டுக்கு பின்னால் அச்சடித்து கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஒரு நிலை இருந்தது. எல்லோரும் கல்வி கற்றிருந்த, எல்லோரும் இலக்கியங்களில் பங்கேற்றிருந்த நிலை இடைக்காலத்தில் மாறி இருந்தது. அப்போ யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் எழுதக்கூடிய படிக்கக்கூடிய நிலை இங்கே இருந்தது. அப்போ யாரோ ஒரு சிலர் மட்டும் எழுதக்கூடிய நிலை இருந்தபோது அவர்கள் யாருடைய கதைகளை எழுதினார்கள், அவர்கள் யாருடைய கவிதைகளை எழுதினார்கள், அவர்கள் யாருடைய நலன்களுக்காக இலக்கியத்தை படைத்தார்கள் அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா இங்கே தமிழ் பண்பாடு, தமிழ் எழுத்து அப்படிங்கிறது ஒரு பன்முகத்தன்மை உடைய ஒரு வெளியாக இது இருந்தது. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இங்கே தமிழில் எழுதின தமிழ் இலக்கிய பரப்பு அப்படிங்கிறதுல ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு அந்த கதைகளில் கவிதைகளில் அவர்களுடைய வாழ்க்கை இல்லை. ஒரு மீனவருடைய வாழ்க்கை அந்த இலக்கியங்களில் இல்லை. நீங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு மீனவருடைய வாழ்க்கை இருந்தது, நெய்தல் நில வாழ்க்கை இருந்தது, முல்லை நில வாழ்க்கை இருந்தது, அங்கே அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்களுடைய வாழ்க்கை இருந்தது, பரதவர்களுடைய வாழ்க்கை இருந்தது, மறவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இப்படிப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய இலக்கிய வெளிப்பாடு இல்லை. அந்த இலக்கிய வெளி மிக சுருங்கியதாக இருந்தது. தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு பங்கு இல்லை. அதை நாங்கள் வேடிக்கை பார்ப்பவர்களாக எங்களுடைய மூதாதைகள் இருந்தாங்க. கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மண் எண்ணெய் விளக்கில் ஒரு பக்கத்து வீட்டு பெரியப்பா ஒருத்தர் நல்லத்தங்காள், பெரிய எழுத்து நல்லத்தங்காள் கதையை வச்சு படிச்சுட்டு இருந்தார். ராகம் போட்டு பாடுவார் முன்னேரத்தில். அப்போ அந்த கிராமத்து பெண்கள் எல்லாம் உட்காந்து அந்த பாடல்களை கேட்டாங்க. எனக்கு அந்த சின்ன வயசில் இந்த எல்லாருக்குமே ஒரு கவிதையை ரசிக்கணும், ஒரு பாட்டை ரசிக்கணும். ஏதோ ஒரு பெண் எந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த நல்லத்தங்காளனுடைய சோகம் போன்ற அந்த தெருவில் ஏகப்பட்ட பெண்கள் இருந்தாங்க. அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளவு தீராத ஒரு சோகம் இருந்தது. ஆனால் இவற்றோடும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படி யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய எழுத்து கதையை படிக்கிறத கேட்டு கண்ணீர் விட்டாங்க. அவங்களுக்கு படிக்க தெரியல, எழுத தெரியல. ஒரு பாண்டு பேப்பரில், ஒரு பத்திரத்தில் அந்த வண்டி பசியை பூசி கைரேகை வச்சுட்டு பணம் கடன் வாங்குகிற ஒரு சூழல் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து வந்தானா நான். அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. இந்த எழுத்தில் ஒரு வண்டிக்காரனுடைய பாத்திரம் அப்படிங்கிறது ஒரு 2 வரியோடு போயிடுது. ஒரு மாடு மேய்க்கிறவனுடைய பாத்திரம் அப்படிங்கிறது ஒரு புதுமைப்பித்தனுடைய கதையிலோ சுந்தரராமசாமியினுடைய கதையிலோ ஒரு வரியில் போயிடுது. இவர்களை பற்றி யார் நாவல் எழுதுறது, இவங்களை பற்றி யார் கவிதை எழுதுறது அப்படிங்கிறதா ஒரு கிராமத்திலும் இருந்த இளைஞர்களுடைய ஒரு கனவாக இருந்தது. அது அம்சப்பிரியா போன்றவர்கள் தான், லட்சுமி குமாரன், ஞானதரியம் போன்றவர்கள் தான், மகுடேஸ்வரன் போன்றவர், மனுஷியபுத்திரன் போன்றவர்கள் அந்த 80களில் 90களில்
நம்முடைய அடையாளங்களை நாம் உருவாக்க வேண்டும். அதாவது ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிற ஒரு பாரசீக கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய வேலை வந்து அன்பை கட்டி எழுப்புறது, அன்பை உருவாக்குறது கிடையாது. இந்த அன்பை அடைவதற்கான தடைகளை இனம் கண்டு அதை தகர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்புக்கு இங்கே எது எதெல்லாம் தடையாக இருக்குது, நீங்கள் ஒரு சக மனிதர்களை நேசிக்கிறதுக்கு இங்கே என்னெல்லாம் தடையாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ஒரு 80களில் 90களில் முகிழ்த்த தமிழ் கவிஞர்களுடைய பாடுபொருளாக இருந்தது. அது இன்றைய வரைக்கும் இருக்குது. நாம் சக மனிதர்களை நேசிப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது. ஒருவன் வறுமையில் இருக்கிறான், ஒருவன் வசதியாக இருக்கிறான், ஒருவன் உயர்ந்த சாதிங்கிறான், ஒருவனை ஒடுக்கப்பட்ட சாதிங்கிறான். நீ இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, ஏன்னா நீ பெண் அப்படிங்கிற, நீ திருநங்கை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட செக்டரை வந்து ஒதுக்குறாங்க, உனக்கு இங்கே இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ சக மனிதர் ஒருவரை நேசிப்பதற்கு இங்கே பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், இப்படி உயிர் வாழும் எல்லா உயிரினங்களும் ஒன்றா இருக்குது. ஆனால் மனிதர்கள் பிரிந்து செல்வதற்கான பல காரணிகளை கண்டுபிடிச்சி அவங்க ஒரு வசதியாக இல்லை. நீங்கள் இங்கே சாதி இருக்கிற வரைக்கும் ஒரு தந்தை, ஒரு தாய் தன்னுடைய பெண் சாதியை மறுத்து இன்னொரு இளைஞன் அவனை திருமணம் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்குது. இந்த சாதிங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை, குறிப்பாக பெண் குழந்தைகளை வளர்த்தவங்ககிட்ட ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்குது. அப்போ இங்கே காதல் அப்படிங்கிறது, காதலை பற்றி அகநானூறு 400 பாடல்களை அந்த காலத்தில் பாடிருக்கிறேன். கலித்தொகை பாடிருக்கு, நற்றிணை பாடிருக்கு. இவ்வளவு இலக்கியங்கள் இருந்த ஒரு சமூகத்தில் ஒரு பெண் காதலித்தாள் அப்படிங்கிறதுக்காக அவளை கொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை, ஒரு நாகரிகமான ஒரு இனத்தில் இன்னைக்கு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அப்பா அம்மா கூட அந்த பெண் காதலை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவங்க, அந்த ஊர்க்காரங்க, அந்த சாதிக்காரங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்மளை விலக்கிடுவாங்க, நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மன தெளிவை யார் கொடுக்கறது? பரவாயில்லைப்பா, நீ வந்து உன் பெண் யாரை காதலிச்சாலும் அவளுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்று, அவளுக்கு திருமணம் செய்து வை அப்படிங்கிற ஒரு மதிப்பீட்டை நம்ம ஒரு புது மதிப்பீட்டை இலக்கியத்தில் வந்து உருவாக்கணும். அப்போ நமக்கு சில பழைய இலக்கியங்கள் போதுமானதாக இல்லை. எல்லையற்ற இந்த உலகினை என் சொல்லினால் சுடுவேன் அப்படிங்கிற சீதை. ஆனால் அவ்வளவு ஒரு வில் பவர் உள்ள ஒரு பெண் அவ. அது தூயவன் வில்லுக்கு இழுக்காக மாசாகும், அதனால தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறான். ராமனுடைய வில்லாற்றலுக்கு அது இழுக்காக இருக்கும். மற்றபடி நான் இந்த ராவணனை ஒரே சொல்லால் தலைகுனிய வைக்க முடியும், என்னை விடுவித்துக் கொள்ள வைக்க முடியும். ஆனால் என்னுடைய கணவனுடைய வீரத்தை இந்த உலகம் காண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அது ஒரு பழைய மதிப்பீடு. இன்னைய பெண் அப்படி கிடையாது. அவள் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தானே தீர்வு காணக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் திறத்தையும் படைத்தவளாக இருக்கிறான். நீ வந்து ஒரு காதலுக்கு ஒரு இளைஞன் அவன் ஆணா இருந்தால் போதும், இல்லை ஒரு பெண்ணையே காதலி, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. ஒரு பெண்ணும் விரும்புகிறாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அந்த தியேட்டரை கொளுத்துறான், அந்த படம் பார்க்க வர அடிக்கிறான். இது என்ன இருக்குது? இது இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சொல்கிறான். எது இயற்கை? அவங்களுக்கு பிடிக்குதே, அது இருந்துட்டு போட்டோம். ஒரு மம்முட்டி படம் வந்தது, நீங்கள் காதல் தி கோர் அப்படின்ட்டு எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு சரியாக தெரியாது. அந்த படத்தில் ஒரு மம்முட்டி வந்து ஒரு தன்பாலின ஈர்ப்பாளராக அதில் இருக்கார். அப்போ இந்த எல்ஜிபிடி சமூகம் அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ இந்த எல்ஜிபிடி சமூகம் ஒரு ஆணும் காதலிப்பது, ஒரு பெண்ணும் காதலிப்பது. இன்றைக்கி பாலினத்தில் நிறைய பாலின வகைகள் இருக்குது. அதை வந்து பாலின புதுமை அப்படின்னு சொல்கிறாங்க.
நிறைய பாலினங்கள் இருக்காங்க, திருநங்கைகள் இருக்கிறாங்க, திருநம்பிகள் இருக்கிறாங்க, நிறைய அதுக்குள்ளே ஏகப்பட்ட இடைவெளிகள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத விசித்திரமான ஒரு கிடங்காக இருக்குது. அப்போ நம்முடைய பழைய பழக்க வழக்கங்களின் காரணமாக இந்த மதம், பள்ளிக்கூடம் இது போன்ற நிறுவனங்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு நாம் இப்படித்தான் இருக்கணும், இதுதான் வந்து பண்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்ததை வச்சு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மதம் என்பது, பள்ளிக்கூடம் என்பது இன்று இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகளை பாதுகாக்கக்கூடிய பண்பாட்டு நிறுவனங்களாக இருக்குது. இன்றைக்கி சினிமாவாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், நம்முடைய மாத வார நாவல்களாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே நம்முடைய மனதை தயாரிச்சிருக்கு. இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய மனசால் நீங்கள் சிந்திக்கலை. உங்களுடைய மனம் வந்து மதத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, கல்வி நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சினிமாவால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நாடகத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு இலக்கியத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு வந்து ஒரு தனித்தன்மை இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு தனித்தன்மை அந்த மனிதர்களுக்கும் கிடையாது. இந்த ஒவ்வொரு மனித மனம் அப்படிங்கிறது அதை வந்து தன்னிலை, சப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. இந்த தன்னிலை என்பது நம்முடைய பண்பாட்டு நிறுவனங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் அந்த தன்னிலையை நீங்கள் உடைக்க வேண்டும். நாம் நம்பிக்கொண்டிருப்பது போல நாம் வந்து ஒரு ஆண்மகன் அப்படின்னா இப்படி ஒரு வீரமாக இருக்கணும், ஒரு அப்பா அப்படின்னா ஒரு பெண் சாதி மாதிரி காதலிச்சா அந்த பெண்ணை கொல்லலாம், அப்போ தான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வீரன், ஒரு நல்ல அப்பா அப்படின்னு நம்புகிற ஒரு நிலையை மாற்றுறதுக்கு யார் இருக்காங்க? அது வந்து இலக்கியவாதிகள் தான் இருக்கிறாங்க. ஒரு நல்ல சினிமா சொல்லிக் கொடுக்குது, ஒரு நாடகம் சொல்லிக் கொடுக்குது. ஒரு மகளுக்கும் ஒரு மகனுக்கும் எப்படி காதலிப்பது என்பதை ஒரு தந்தையால், ஒரு சகோதரனால் சொல்லித்தர முடியாது. அதை ஒரு நாவலால் சொல்லித்தர முடியும், அதை ஒரு கவிதையால் சொல்லித்தர முடியும், அதை ஒரு சினிமாவால் சொல்லித்தர முடியும். அந்த இடத்தில்தான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞர் இப்படி தேவைப்படுறார். அதுபோல இன்று நம்மளை வந்து பல்வேறு நெருக்கடிகள் நம்முடைய சமகாலத்தில் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. அந்த நெருக்கடிகளுக்காக இது போன்ற நெருக்கடிகள் இருக்குது. இந்த நெருக்கடிகளிலிருந்து மனிதர்கள் எப்படி மீள்வது, இது குறித்து சிந்திக்கக்கூடியவைகளாகத்தான் இந்த இலக்கியங்களும் கவிதைகளும் இருக்குது. இதில் ஒரு நபராகத்தான் நான் என்னை அடையாளம் காண்கிறேன். மற்றபடி எனக்கு ஒரு கவி பேரரசு, ஒரு கவி அரசர் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கிடையாது. நம்ம எழுதுகிறோம் கொஞ்ச காலத்துக்கு, இந்த கவிதைகள் அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக அடுத்த தலைமுறை எழுத வராங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? சரி, இதை விட இன்னும் அவங்க முற்போக்காக சிந்திக்கிறாங்க, இன்னும் ரொம்ப அவங்களுடைய மொழி இன்னும் கூர்மையாக இருக்குது, அவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இதுவரைக்கும் நம்ம படிக்காததாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்முடைய அந்த கவிதை இயக்கத்தை, நம்முடைய பரப்பை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு வழிவிடக்கூடிய ஒரு விசாலமான ஒரு மனநிலையை நாம் ஒரு கவிஞர்கள் வளரும்போது பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நான் சமீபமாக வந்திருக்கிறேன். நாம் எழுதிட்டு இருந்தால் மட்டும் போதாது, நாமே ஒரு இலக்கிய பரப்பை நாமே ஆக்கிரமித்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நாம் புதுசாக வர்றவங்களுக்கும் எழுதுறதுக்கு, அவங்களுடைய புதிய சிந்தனை திறப்புக்கு ஒரு வழிவிடக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கணும். இன்றைக்கி நிறைய கவிதை போக்குகளில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை எழுத வந்தபோது பயன்படுத்திய மொழியையும் அந்த அதனுடைய அந்த ஒரு ஈஸ்தட்டிக்ஸ், அழகியல், ஒரு வடிவம், சொல்லக்கூடிய ஒரு யுக்தி, அதை வந்து இன்னைய வரைக்கும் நான் எழுதிட்டு இருக்க முடியாது. ஒரு மரம் அப்படி இருக்குன்னா அது பல பருவங்களை விழுங்கி வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு நதி அப்படி இருக்குன்னா அது நேற்று வந்த நதி, இன்றைக்கி ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவர் சொல்கிறார், நேற்று ஓடுற நதியும் இன்றைக்கி ஓடுற நதியும் அது ஒரே நதியாக இருக்கலாம், மணிமுத்தா நதியாக இருக்கலாம், காவிரியாக இருக்கலாம், தென்பெண்ணையாக இருக்கலாம், எந்த ஆறாக வேணா இருக்கலாம். நேற்று ஓடின ஆறு இன்றைக்கி நம்ம பார்க்குற ஆறு கிடையாது, அது வேறு ஆறு, அது வேறு நீர். இன்றைக்கி வர்றது ஒரு புதிய நீர், இன்றைக்கி அந்த ஆற்றுல ஓடுறது ஒரு புதிய மீன். அப்போ நம்ம காலம் தோறும் புதிதாக கவிதைகளில் நடக்கக்கூடியதை, புதிதாக சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்கிக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து வெளிப்படுத்தலாம்? ஏன்னா கவிதை மொழி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு யதார்த்த வடிவத்தில் இருந்த கவிதை வந்து இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி யதார்த்தம் அப்படிங்கிறது வந்து
ஒரு எளிய மக்களுடைய யதார்த்தத்தை இந்த அதிகாரம் மூடி இருக்குது. நாம் பார்த்த யதார்த்தம் வந்து இன்னைக்கு இல்லை. எங்கள் ஊர் அது ஒரு அழகான ஊராக இருந்தது. அங்கே 2 ஆறுகள் ஓடிச்சு. ஒரு மருத நிலம், நிறைய நெல், கரும்பு இப்படி விளையக்கூடிய ஒரு ஊராக இருந்தது. அதை படிப்படியாக அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாமரம் இருக்குது. அங்கே ஒரு பெண் ஊஞ்சல் கட்டி அவங்களுடைய குழந்தைய வந்து அந்த தாலாட்டுற அந்த காட்சிகளெல்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்தோம். அந்த இன்னைக்கு வந்து சாலைகளுக்காக அந்த மரங்கள் வெட்டப்பட்டதுக்கு அந்த நிலங்களை வந்து அபகரிச்சிட்டாங்க. இன்றைக்கி 5 இணை நிலம் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைக்கி 5 இணை நிலங்கள் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி ஒரே அடையாளம், அது ஒரு கார்ப்பரேட் நிலமாக மாறிடுது. ஒரு தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது வந்து கார்ப்பரேட் பண்பாடாக மாறிடுது. இன்றைக்கி நம்முடைய வயல்கள் பறிக்கப்பட்டு அங்கே புதுசு புதுசாக கார் கம்பெனிகள் வந்திருக்குது, துணை நகரங்கள் வந்திருக்குது, செல்ஃபோன் கம்பெனிகள் வந்திருக்குது, பெரிய மால்கள் வந்திருக்குது. சென்னை போன்ற இடங்களில் அந்த குளங்களை துத்து மால் கட்டிருக்கிறாங்க. ஏரிகளை நிரப்பி மண்ணால் நிரப்பி அதுக்கு மேலே வந்து மால் கட்டுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்னா, தண்ணி வந்து இன்றைக்கி இப்போ ரொம்ப வந்து இப்போ மழை பெஞ்சதுன்னா, வெள்ளம் வந்ததுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இயற்கையை தூற்றக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் இயற்கையை யார் அழித்தார்கள்? யாருடைய நலன்களுக்காக இந்த இயற்கை அழிக்கப்பட்டது? இந்த இயற்கை தாறுமாறாக இருக்குது. இன்றைக்கி எது வெயில், எது நியான் லைட் அப்படின்னு தெரியல. ஒரு கடலில் இருக்கிற ஒரு ஆமை குஞ்சு அது இரவு நேரம் அப்படின்னு நினச்சிட்டு பகலில் வெளியில் வருது. நியான் லைட் தான் இந்த வெயில் அப்படின்னு அது நினைக்குது. ஒரு 15 அடுக்கு மாடி இந்த காசாகிரான் போன்ற நிறுவனங்கள் வந்து பல்லடுக்கு மாடிகளை வந்து சென்னையில் கட்டுறாங்க. ஒரு வலசை வருகின்ற பறவை அதுக்கு வந்து மனிதர்கள் இவ்வளவு தூரம் ஒரு வீடை கட்டுவாங்கன்னு அது தெரியல. ஒரு 4 மாடி 5 மாடி வீடு தான் இருக்கும். அப்படி அது பறந்து அப்படி தான் பழகிருக்குது ஒரு குறிப்பிட்ட உயரத்தில். ஆனால் இன்றைக்கி அந்த பறவையினுடைய ஒரு நம்பிக்கையை மனிதர்கள் தங்களுடைய பேராசையால் பொய்க்க வைத்திருக்கின்றார்கள். ஒரு 15 மாடி கட்டிடத்தில் ஒரு பறவை மோதி செத்து போயிடுது. ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து தமிழ்நாட்டை தேடி வர்ற ஒரு பறவை. அப்போ நம்ம இயற்கையை கடுமையாக மனிதர்களுடைய பேராசையும் வணிக நலனும் குழப்பி வச்சிருக்கு. மழை காலங்களில் மிகப்பெரிய மலைச்சரிவுகள் அதில் வந்து கேரளாவிலாம் நம்ம பார்க்குறோம். மலைகள் இடிந்து விழுது, மண் சரிவு ஏற்படுது அப்படின்ட்டு. அது நீங்கள் அது போன்ற இடங்களில் ரெசார்ட்டுகளை கட்டக்கூடாது. ஆனால் ரெசார்ட்டுகளை கட்டுறாங்க. இப்போ இது போல் இயற்கை அழியறதுக்கு காரணமாக இருக்கிறது, இந்த 5 இணை நில அழிப்புக்கு காரணமாக இருக்கிறவங்க கார்ப்பரேட்டுகள், வணிகர்கள், பெருவணிகர்கள், ஒரு பெருந்தேசிய நலன். ஆனால் நம்முடைய எழுத்தாளர்கள் என்ன எழுதுகிறாங்க? ஒரு பீரை குடிச்சிட்டு பிராந்தியை குடிச்சிட்டு பாட்டில் போடுறாங்க. அதனால தான் வந்து இந்த காட்டில் இருக்கிற யானை வந்து அழிஞ்சு போகுது. ஜெயமோகன் போன்றவங்க இப்படி தான் எழுதுகிறாங்க. ஒரு காடு அழிவதற்கு காரணம் ஒரு குடிகாரர்கள். அது ஒரு சிறிய ஒரு பண்பாட்டு சீரழிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே டூர் போகிறாங்க, குடிச்சிட்டு பீர் பாட்டில் போடுறாங்க. அதில் வந்து ஒரு யானை காலை வச்சு குத்திட்டு சீடு பிடிச்சி சாவுது அப்படின்ட்டு ஒரு கதை எழுதுறாரு. ஆனால் யானைகள் அழிவதற்கு, காடுகள் அழிவதற்கு இந்த விளிம்பு நிலை மனிதர்கள் காரணம் கிடையாது. அவங்க சொல்கிற மாதிரி குடி பொறுக்கிகள் காரணம் கிடையாது. அது வந்து கார்ப்பரேட்டுடைய நலன். அதுதான் இந்த காடுகளையும் இயற்கை வளங்களையும் கொள்ளையடிக்கிறாங்க. அப்போ இந்த இலக்கியத்தில் 2 விதமான செயல்பாடுகள் இருக்குது. நீங்கள் ஒரு பெருந்தேசியத்திற்கு ஆதரவான செயல்பாடு, பெருவணிகர்களுக்கு ஆதரவான செயல்பாடு, கார்ப்பரேட் நலன்களுக்கு ஆதரவான செயல்பாடு, ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவான செயல்பாடு, இப்படி இலக்கியத்தை எழுதுகிறவங்க இருக்கிறாங்க, இலக்கியத்தில் இயங்குறவங்க இருக்கிறாங்க. நாம் எந்த அணியில் நிற்க வேண்டும்? எந்த அணியில் நின்னா நமக்கு விருதுகள் கிடைக்கும், நமக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தை பார்க்காம இதற்கு எதிரணியில் நாம் நிற்கணும். நம்ம சாதாரண மனிதர்களை யார் குடிப்பொறுக்கிகள் அப்படி சொல்கிறாங்க? யாரை இந்த சமூகம் ஒரு கேவலமான பேரை வச்சு அவங்கள அழைக்குது? இவன் யார் திருடுறான்? இவன் யார் பிச்சை எடுக்கிறான்? யாருக்குமே பிச்சை எடுக்கிறதுக்கு ஆசைலாம் கிடையாது. யாருக்குமே திருடுறான் ஆகிறதுக்கு ஆசையே கிடையாது. நீங்கள் வைக்கம் முகமது பஷீர் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவருக்கு பார்த்தா பில்லு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அவருடைய பாக்கெட்டை யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. அவரை போயிட்டு உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு மாவரைக்க சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வராரு, வந்து ஒரு 5-6 பர்ஸ் எடுத்து வைக்கம் முகமது பஷீர்கிட்ட காட்டுறாரு. இந்த பர்ஸில் எது உங்களுடைய பர்ஸ் அப்படின்ட்டு.
அதில் வைக்கும்போது அவருடைய பஷீருடைய பர்ஸ் இருக்குது. அப்போ திருடர்கள் வந்து எவ்வளோ பஷீர் போன்ற ஒரு எளிமையான ஆள் தான் திருடனத்தால் அவனோட பசியார முடியல, அவன் வந்து பாதிக்கப்படுறான். அப்படிங்கும்போது அந்த திருடன் என்ன செய்கிறான், அந்த பர்ஸை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறான். அத்தகைய ஒரு திருடனை அடையாளப்படுத்துகிற ஒரு கலைஞனாக வந்து பஷீர் இருந்தார். எழுத்துங்கிறது இதுதான் உருவாக்குது. பஷீர் வந்து அவருடைய மனைவி அவரை பற்றி ஒரு சமீபத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாரு, இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருந்திருப்பானா. அவர் வீட்டுக்கு நரி வரும்போது நரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு, நம்ம வீட்டில் நாய் நுழையிற மாதிரி அவர் ஒரு காட்டு பகுதி, அது நரி நுழைஞ்சிட்டு, அந்த நரியை வந்து அந்த சாகித்ய அகாடமி கொடுத்த ஒரு தாமிர பட்டயத்தால் அந்த நரியை அடிக்கிறார். நம்ம கல்லை விட்டு அடிக்கிற மாதிரி நம்ம சங்க இலக்கியங்களில் பார்த்துருக்குறோம். இந்த கோழி தானியங்களை கொத்த வரும்போது பெண்கள் தங்களுடைய அந்த கணையாழியை எடுத்து இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளமான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அதிகாரம் தரக்கூடிய அந்த ஒரு தாமிர பட்டயம், ஒரு சாகித்ய அகாடமி விருதை ஒரு சாதாரணமாக ஒரு நரி அடிக்கிற ஒரு சின்ன கல்லுக்கு உரிய மதிப்பை கொடுத்தவர் தான் பஷீர். அதுதான் ஒரு இலக்கிய ஆளுமையினுடைய, ஒரு கவிஞனுடைய, ஒரு எழுத்தாளனுடைய மனநிலையாக இருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு அதிகார சமூகத்துக்கிட்டே இருந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்குறீங்க, ஒரு பாராட்டை எதிர்பார்க்குறீங்க, ஒரு பட்டயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த சமூக நலனுக்கு இசைந்த எழுத்து தான் உங்கள்கிட்ட இருந்து வரும். நீங்கள் சாதாரண மக்களுக்கு எழுதும்போது சாதாரண மக்களால் உங்களுக்கு எதுவுமே தர முடியாது. அவங்கள்ட்ட எதுவும் கிடையாது. அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்காக எழுதுறது, அவங்களுக்காக பேசுறது, அவங்களுக்காக பாடுறது அப்படிங்கும்பொழுது அந்த கவிஞனுக்குரிய, எழுத்தாளனுக்குரிய பலன்களை நீங்கள் பெற முடியாது. அப்போ இலக்கியத்தில் நீங்கள் யாராக இருக்கின்றீர்கள், யாருக்கு ஆதரவாக நிற்கின்றீர்கள், யாருக்கு எதிராக நிற்கின்றீர்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அவசியம். அந்த வகையில் தொடர்ச்சியாக நாம் எவ்வளவு ஒரு புறக்கணிப்பினுடைய இருளில் இருந்தாலும் நம்முடைய கவிதைகளை யார் ஒருவர் ஒரு மேடையில் சொல்லலை அப்படின்னாலும், நம்முடைய ஒரு விமர்சகர், அவர் ஒரு மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமர்சகர் நம்முடைய பெயரை ஒரு இடத்துல கூட ஒரு குறிப்பிடனாலும் ஒரு பிடிவாதமாக ஒரு 25 ஆண்டு காலமாக எழுதி கொண்டிருப்பதை தவிர்த்து ஒரு பெரிய சிறப்பு எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு கவிஞர்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். சிறிய சிறிய ஒரு 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 பெருமைகளுக்கு ஆசைப்பட்டுடக்கூடாது. இந்த புறக்கணிப்பு தான் ஒரு மனிதனை தொடர்ச்சியாக சிந்திக்க வைக்குது. இந்த புறக்கணிப்பு தான் ஒரு புதிய வடிவத்தை தேட வைக்குது. இந்த புறக்கணிப்பு தான் நாம் வந்து புதுதாக இதுவரைக்கும் எழுதாத நம்ம எப்படி எழுதுறது. இப்போ கார்த்திக் திலகன் போன்ற எங்கள் ஊருக்காரரு, அவருடைய கவிதை தொகுப்பை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். முதல் தொகுப்பை இதை புத்தகமாக போடலாமா சார்னாரு. நான் படித்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு முதல் தொகுப்பு மாதிரியே தெரில திலகன், ரொம்ப பிரமாதமாக இருக்கீங்க போடுங்கன்னா. அவர் அது போடலை. அவருக்கு ரொம்ப தயக்கம். திரும்பி ஒரு 2 வருஷம் கழித்து திரும்பி வந்தார். இப்போ அவர் அந்த முதல்ல காட்டின கவிதைகளெல்லாம் நிறைய திருத்தி வேறு மாதிரி எழுதி வச்சுருந்தார். எனக்கு அவர் வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கவிஞருங்கிறவங்க தன்னுடைய கவிதைகளில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது இன்றைக்கி. ஆனால் நம்ம என்ன ஆகிட்டோம்னா, இந்த முகநூல் மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கவிதையை எழுதுவது, உடனே வந்து அதை பதிவிடுவது, அதுக்கு வரக்கூடிய ஒரு பாராட்டுகளில் ஒரு மனம் மயங்கிடக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கி உருவாக்கி. ஆனால் கார்த்திக் திலகன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தார். அவர் கவிதை எழுதி ஒரு 5 ஆண்டுகளாக அந்த கவிதைகளை திரும்பி 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 மாற்றி மாற்றி அதை எழுதிக்கிட்டே இருந்தார். கவிதை வந்து வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறாருன்னா, அது உள்ளத்துலேருந்து பீறிட்டு வரக்கூடிய ஒரு உணர்ச்சி, அதை அப்படியே எழுதணும்னு சொல்கிறார். அதெல்லாம் கிடையாது. நாம் அதை வந்து திரும்ப வேர்ட்ஸ்வொர்த்துக்கு பிறகு வந்த டிஎஸ் எலியட் இது மாதிரி கவிஞர்கள்லாம் அப்படி கிடையாது. வேறு நம்ம வந்து வெறும் உணர்ச்சி மட்டும் கவிதையாகாது. வெறும் உணர்ச்சி. ஏன்னா தமிழ் சமூகம் ஏற்கனவே ரொம்ப உணர்ச்சியால் ஒரு தத்தளிச்சிட்டு இருக்கிற, உணர்ச்சியால் வீணாக போய் கிடக்கிற ஒரு சமூகமாக இருக்குது. இந்த சமூகத்துக்கு இதை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு வெறும் வரிகள் மட்டும் போதாது. இப்போ சீமான் போன்றவர்கள் அரசியலில் சில நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது போதாது. அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கூட்டத்தை கேட்குற வரைக்கும் ஒரு சின்ன கிளர்ச்சி ஏற்படுத்தும். ஒரு பியர் சாப்பிட்ற மாதிரி அது ஒரு சின்ன ஒரு திணவை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு கவிதை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு வீரத்தை உங்களுக்கு அளிக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு நித்தியமான மனித தன்மையை உங்களிடம் உருவாக்கும். ஒரு நித்தியமான கருணையை, இரக்கத்தை உங்கள்கிட்ட வந்து சுரக்க வைக்கும். அதனால தான் நம்ம இன்னமும் வந்து சிலப்பதிகாரத்தை படிக்கிறோம், ராமாயணத்தை படிக்கிறோம், பழைய இலக்கியங்களை படிக்கிறோம். அதில்
அடிப்படையான மனித சமூகத்துக்கு தேவையான விழுமியங்கள் அதில் இருக்குது. நாம் காலம் மாறுது. ஒரு 20 நூற்றாண்டு 25 நூற்றாண்டுலாம் ஆயிட்டுது. இருந்தாலும் மனிதர்களுடைய ஆதாரமான விஷயம் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காதல். இன்றைக்கி அதனால தான் திருக்குறள் வந்து அறம் பொருள் இன்பம். அன்றைக்கி இந்த 3 தாண்டி ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு எசன்ஸ் அப்படின்னா இதுதான். இந்த அறம் பொருள் இன்பம், இந்த 3 தான். இந்த 3க்காக தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க. இந்த அறம் இதுக்காக உயிரை விடுறாங்க. தன்னுடைய தேசம் வெல்ல வேண்டும், தன்னுடைய மொழி கீழே விழுந்துடக்கூடாது, தன்னுடைய மொழி அடையாளத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த ஒரு சின்ன நிலப்பரப்புக்காக, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஈழம்ங்கிற ஒரு நிலப்பரப்புக்காக லட்சக்கணக்கான மனிதர்கள் தங்களுடைய உயிரை விட்டாங்க. அப்போ அந்த ஈகை அப்படிங்கிற குணம் வந்து நம்மள்ட்ட இருக்குது. அந்த ஈகை எப்படி வளர்ந்தது? தொடர்ந்து ஈகையை பற்றி எழுதுகிறோம், தியாகம் அதை பற்றி எழுதுகிறோம். நீ உனக்காக மட்டும் வாழாத, உன்னுடைய சக மனிதனுக்காக வாழு, உன்னுடைய மொழிக்காக வாழு, உன்னுடைய இனத்துக்காக வாழு, இந்த பெண்களுடைய விடுதலைக்காக நீ வாழு. இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த இலக்கியம் வளர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள்தோறும் நாம் வந்து ஒரு செடி வளர்க்குற மாதிரி இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படிங்கிறார் பாரதி. ஒரு மனிதனை ஒவ்வொரு நாளும் செதுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வடிவமாக இந்த இலக்கியம் இருக்குது. எனக்கு திலகன்ட்ட பார்க்கும்போது நான் அதை தான் புரிஞ்சுட்டேன். நான் அவர்கிட்டேருந்து அதை கற்றுக்கிறேன். ஒரு பொறுமையாக இருக்கணும். ஒரு கவிதை வந்து ஒரு செடி அது வளர்ந்து அது ஒரு கனி தர்றதுக்கு நாம் வந்து காத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த வேளாண் தொழிலில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த காத்திருப்பு மனநிலை இருக்குது. ஒரு பயிர் வளர்ந்து அது பலன் தரணும்னா ஒரு 6 மாதம் இருக்குது. அந்த 6 மாதம் அதுக்கு தேவையான வேலைகளை செஞ்சுட்டு அவங்க நிதானமாக இருக்கிறாங்க. ஒரு மழைக்காக அவங்க வந்து காத்திருக்கிறாங்க, ஒரு வசந்த காலத்துக்காக வந்து காத்துட்ருக்குறாங்க, ஒரு கோடை அதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பருவங்களை வந்து காத்துக்கிட்டு இருக்கிறது, அதனுடைய விளைச்சலை பொறுமையாக அடையிறது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நிதானத்தை நம்ம வந்து இன்றைக்கி இழந்துட்டோம். இன்றைக்கி ஒரு காதல் அப்படிங்கிறதுலாம் ஒரு சின்ன ஒரு அன்ஃப்ரெண்ட் பண்ணுறதுல ஒரு காதல் முடிஞ்சு போயிடுது. ஒரு 50 லைக்கில் ஒரு காதல் கவிதை மறந்து போயிடுது. நம்முடைய கோபம் அப்படிங்கிறது ஒரு பைனரியால் செய்யப்பட்ட ஒரு வாளாக இருக்குது. அதனால் ஒரு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த ரியாலிட்டி வந்து இன்றைக்கி வந்து நாம் காணக்கூடிய ரியாலிட்டி வந்து இன்றைக்கி வேறு வடிவங்கள் இருக்குது. ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க, மெய்நிகர்த்தன்மைன்னு சொல்கிறாங்க, ஒரு மிக்ஸ்டு ரியாலிட்டி, ஒரு எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து மனிதர்களை மனிதர்களாக சித்தரிக்காமல் ஹாலிவுட் படங்களை மனிதர்களாக சித்தரிக்குது. ஒரு யூனிவர்ஸ், நாம் வாழக்கூடிய யூனிவர்ஸ் இல்லாமல் அது மெட்டா யூனிவர்ஸ் வேறு ஒரு மாதிரியாக உருவாக்குது. அதில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்களை வந்து உருவாக்குது. இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்களுக்கு தன்னுடைய தெருவில் ஏன் குழாயில் தண்ணி வரல, ஏன் சாக்கடை அடைச்சிக்கிச்சு, எதுக்காக இன்றைக்கி ஒரு கம்யூனிஸ்ட் அந்த ஒரு ஓரமாக நின்று ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை பற்றி சிந்திக்கிற ஒரு அவகாசம் இல்லாமல் அவங்க ஒரு சூப்பர்மேன் படத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஹல்க் மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த மெட்டா யூனிவர்ஸ் தான் ஒரு நிஜ யூனிவர்ஸ் அப்படின்னு இன்றைக்கி ஏகாதிபத்தியம் வந்து அவங்கள நம்ப வச்சுருக்குது. அவங்கள இது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களை இத்தகைய தலைகளிலிருந்து நாம் எடுத்துகிட்டு வரணும். நீ உனக்கு சிறகு இருக்குது, நீ ஊர்ந்து போகாத அப்படிங்கிறார் ரூமி. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு சிறகு இருக்குது, நீங்கள் எதுக்காக ஊர்ந்து போயிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நண்பர்களை நீங்கள் அனைவரும் பறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.